உங்களுக்கு வந்து நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக் ஒயர்கள் தேவைப்பட்டது அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் சேட் பண்ணி சொல்லுங்கள். இந்த மாதிரி கூடைகள் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் சேட் பண்ணி நீங்கள் கேட்கலாம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 1 ரோல் யூஸ் பண்ணி ஒரு அழகான அருங்கோணம் கூட வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டானது. இதில் 3 விதமான பேட்டர்ன் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பேஸ் வந்து நார்மல் நாட் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே 4 லைன்ஸ் வந்து நான் வந்து சிவன்கண் நாட் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே வந்து நான் அருங்கோண வடிவம் வந்து டாட் டிசைனில் கொடுத்துருக்கேன். மேலேயும் சிவன்கண் நாட் யூஸ் பண்ணி இந்த கூட வந்து போட்டிருக்கேன். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கூட. இது வந்து ஒரு மினி சைஸ் லஞ்ச் பேக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட லென்த் பார்த்தீங்க அப்படின்னா, இதோட லென்த் வந்து 9 இன்ச்சஸ் இருக்குது. விட்த் வந்து 4 இன்ச்சஸ் இருக்குது. ஹைட் வந்து 7 இன்ச்சஸ் இருக்குது. இதுக்கு வந்து 1 ரோலும் அதுக்கப்புறம் ஒயிட்டில் வந்து ஒரு 1/4 ரோலும் ஒயர் வந்து தேவைப்பட்டது, அவ்வளோதான். ஆனால் வந்து நல்ல பெரிய சைஸ் கூடையாக நமக்கு கிடச்சிருக்கு. நிறைய பேர் வந்து அருங்கோணம் கூட வந்து போடுறது வந்து ரொம்பவே ஈஸி, ஃபாஸ்ட்டாக போட்டுடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்குலாம் வந்து இந்த கூடை வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விற்பனை பண்ணுறவங்களுக்கும் இந்த டைப் கூடை வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக போட்டு முடிச்சிடலாம். இதுக்கு வந்து இந்த மாதிரி டபுள் ஹேண்டில் போட்டிருக்கேன். இது போடுறது ரொம்ப ஈஸி, பார்க்கவும் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. இது வந்து நியூ மாடல் ஹேண்டில். இந்த ஹேண்டில் வந்து எப்படி போடுறது அப்படிங்கிற டுட்டோரியல் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது மாதிரியான புது விதமான கூடைகள் வந்து உங்களுக்கு வந்து கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் போடுற விதமான கூடைகளுடைய ஃபோட்டோஸ் வந்து எனக்கு வந்து அனுப்பி வைங்க. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய கூடைகளை எனக்கு வந்து ஷேர் பண்ணலாம். இந்த மாதிரி டைப்பில் அருங்கோண கூட வந்து பெரிய சைஸில் நான் வந்து போட்டு காட்டணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நான் வந்து போட்டு காட்டுறேன். இப்போ வாங்க இந்த அழகான டாட் டிசைன் அருங்கோணம் கூட எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த கூடை போடுறதுக்கு நான் 2 கலரில் ஒயர் எடுத்திருக்கேன். ஒயிட் கலர்லேயும் ப்ளூ கலர்லேயும் நான் ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து ஒயிட் கலரில் வந்து 9 ஒயர்ஸ் கட் பண்ணியிருக்கேன். ப்ளூ கலரில் 10 ஒயர்ஸ் கட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு ஒயரும் 6 ஃபீட்டில் நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து இதை வச்சு பேஸ் போட ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் கலர் ரன்னிங் ஒயரை நம்ம எடுத்துக்கலாம். ஒயிட் கலர் ரன்னிங் ஒயரை எடுத்துகிட்டு 2.5 அடி நம்ம எடுத்துக்கலாம். 2.5 அடி எடுத்துகிட்டு ஃபோல்டு பண்ணிக்கலாம். ப்ளூ கலர் ஒயர் எடுத்து ஈக்குவலாக மடிச்சுக்கலாம். ஈக்குவலாக மடிச்சுட்டு இந்த மாதிரி ரன்னிங் ஒயர் மேலே போட்டுட்டு இந்த ரன்னிங் ஒயரை மேலே வச்சு நாட் போடலாம். இப்போ வந்து இதில் வந்து ஃபஸ்ட் நாட் வந்து நமக்கு மிக்ஸ்டு நாட் தான் கிடைக்கும். அதை வந்து கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட் நாட் நான் போட்டேன். இந்த ப்ளூ கலர் ஒயர் வந்து ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஈக்குவலாக இருக்குது. இனி அடுத்த நாட் வந்து நம்ம ஒயிட் கலரில் போடலாம். அடுத்த நாட் வந்து நான் ஒயிட் கலரில் போட்டேன். இனி அடுத்த நாட் வந்து ப்ளூ கலரில் போடலாம். இப்போ ப்ளூ கலரில் நாட் போட்டேன். இனி நெக்ஸ்ட் நாட் வந்து ஒயிட் கலரில் போடலாம். இந்த மாதிரி ஒரு ஒயர் வந்து ப்ளூ கலரும் ஒரு ஒயர் வந்து ஒயிட் கலரும் மாற்றி போட்டுவாங்க. நான் வந்து இந்த 19 ஒயர்ஸ்லேயும் நாட் போட்டுட்டு நான் காட்டுறேன். இப்போ வந்து 19 நாட்ஸையும் நான் ஜாயின் பண்ணிட்டேன். இதில் பாருங்கள், ஒரு ப்ளூ, ஒரு ஒயிட், ஒரு ப்ளூ, ஒரு ஒயிட், இந்த மாதிரி பேட்டர்னில் நான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணும்போது அதிகமாக இருக்க ஒயரை வந்து எடுத்துக்கோங்க. இதில் வந்து ப்ளூ கலரில் 10 ஒயர்ஸ் எடுத்துக்கிட்டோம் இல்லையா, அதனால் வந்து ஃபஸ்ட் வந்து நான் ப்ளூ கலர் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ ரன்னிங் ஒயர் வந்து 2.5 ஃபீட் விட்டு கட் பண்ணிடலாம்.
இப்போ ரன்னிங் ஒயர் வந்து 2.5 ஃபீட் விட்டு நான் கட் பண்ணிட்டேன். அடுத்த லைன் வந்து நம்ம ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் வந்து ஜாயின் பண்ணலாம். இப்போ ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துட்டு அதே போல் நம்ம வந்து 2.5 ஃபீட் வந்து அளவு எடுத்துக்கலாம். 2.5 ஃபீட் அளவு எடுத்துட்டு ஃபஸ்ட் வந்து ப்ளூ கலரில் ஒரு நாட் போட்டுக்கலாம். ரன்னிங் ஒயரை வந்து இந்த மாதிரி பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு ஃபோல்டு பண்ணிவிட்டு இதை வந்து மேலே சுற்றிடலாம். சுற்றிட்டு நாட் போட்டுடலாம். சென்டர் லைன் வந்து போடுறது மட்டும்தான் நமக்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். இதெல்லாம் வந்து ரொம்பவே ஈஸியாக போட்டுடலாம். இனி வந்து அடுத்தடுத்து இருக்கிற ஒயர்களில் நம்ம நாட்ஸ் போட்டே வர வேண்டியது தான். இந்த லைன் முடிவில் வந்து ப்ளூ கலர் ரன்னிங் ஒயரை நம்ம வந்து 2.5 ஃபீட் விட்டு கட் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி லைன்ஸ் வந்து போட்டு வாங்க. எண்டிங்கில் வந்து 2.5 ஃபீட் விட்டு கட் பண்ணிடுங்க. இதே மாதிரி நம்ம வந்து இந்த சென்டர் லைனுக்கு மேலே 4 லைன்ஸ் கீழே 4 லைன்ஸ் போட்டு வரணும். இப்போ வந்து ப்ளூ கலரில் ரன்னிங் ஒயர் எடுத்துருக்கோம் இல்லையா, அடுத்த லைனில் வந்து ஒயிட் கலர் எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்த லைனில் வந்து ப்ளூ கலர் எடுத்துக்கணும். இந்த மாதிரி பேட்டர்னில் நீங்கள் போட்டு வரணும். கீழேயும் அதே போலவே அடுத்து வந்து ப்ளூ கலர் எடுக்கணும். அதுக்கப்புறம் ஒயிட், அதுக்கப்புறம் ப்ளூ, அதுக்கப்புறம் ஒயிட். இந்த மாதிரி பேட்டர்னில் இந்த பேஸ் போட்டு வாங்க. இந்த பேஸ் வந்து போட்டுட்டு நான் காட்டுறேன். இப்போ வந்து இந்த பேஸ் வந்து போட்டு முடிச்சிட்டேன். இதில் மொத்தம் 9 லைன்ஸ் இருக்குது. சென்டரில் வந்து நான் ஒயிட் கலரில் இந்த பேஸ் வந்து போட்டு ஜாயின் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மேலே 4 லைன்ஸ் கீழே 4 லைன்ஸ் போட்டிருக்கேன். ஒவ்வொரு லைனும் கலர் மாற்றி மாற்றி கொடுத்துருக்கேன். அதே போல் ஒயர் ஜாயின் பண்ணதுலேயும் நான் வந்து கலர் மாற்றி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து கூடை வந்து கரெக்டாக வரும். நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய கூடைகள் போட்டாலும் இந்த பேட்டர்னை மட்டும் மாற்றிடாதீங்க. அதிகமாக இருக்கிற ஒயரை வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒற்றைப்படை எண்ணாக நீங்கள் வந்து வச்சுக்கணும். குறைவாக இருக்கிற ஒயர் வந்து இந்த மாதிரி லாஸ்ட்டில் வந்து வரணும். அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இனி வந்து ரன்னிங் ஒயர் வந்து நம்ம ஜாயின் பண்ணலாம். ரன்னிங் ஒயர் வந்து நான் வந்து ப்ளூ கலர் தான் போட போகிறேன். சுற்றி வர ப்ளூ கலரில் நான் வந்து போட்டு வர போகிறேன். 7 கட் நாட் யூஸ் பண்ணி இந்த லைன் நான் போட்டு வர போகிறேன். இப்போ நம்ம வந்து மேலே வந்து சுற்றி வர போட்டு வரலாம். நான் வந்து சுற்றி வர போடுறதுக்காக ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு 4-5 நாட்ஸ் வந்து உள்ளே வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட் நாட் வந்து பாக்ஸ் நாட் போடலாம். நம்ம வந்து எப்போதுமே வந்து 7 கன் போடும்போது ஃபஸ்ட் நாட் வந்து பாக்ஸ் நாட் தான் போடணும். 7 கன் நாட் வந்து போடக்கூடாது. அப்போ தான் வந்து நமக்கு டிசைன் சரியாக வரும். அதனால் ஃபஸ்ட் நாட் வந்து நம்ம நார்மல் நாட் வந்து போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் நாட் நான் போட்டேன். இனி அடுத்த நாட் வந்து நம்ம 7 கன் நாட் போடலாம். இப்போ ஃபஸ்ட் வந்து இந்த ஒயரை ஃபோல்டு பண்ணிக்கணும். ரிவர்ஸாக ஃபோல்டு பண்ணணும். அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயரை வந்து இந்த மாதிரி எஸ் ஷேப்பில் வச்சுக்கணும். இந்த ஆள்காட்டி விரலை வந்து இதுக்குள்ளே விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஒயரை வந்து இந்த லூப்புக்குள்ளே விட்டுறணும். விட்டுட்டு இதை வந்து மேல் நோக்கி இழுக்கணும். இப்போ இந்த நாட் இழுத்து டைட் பண்ணிடலாம். நமக்கு 7 கன் நாட் வந்து கிடச்சிருச்சு. இதில் வந்து பாருங்கள், டிசைன் வந்து நமக்கு சரியாக வராது. ஏன் அப்படின்னா பேஸில் வந்து நம்ம நார்மல் நாட்டில் பேஸ் போட்டிருக்கறனால ஃபஸ்ட் லைனில் மட்டும் நமக்கு டிசைன் சரியாக வராது. நெக்ஸ்ட் லைனில் நமக்கு கரெக்டாக வரும். இப்போ அடுத்த நாட் வந்து பாக்ஸ் நாட் போடலாம். இந்த மாதிரி ஒரு நாட் வந்து பாக்ஸ் நாட்டும் ஒரு நாட் வந்து 7 கன் நாட்டும் மாற்றி மாற்றி போட்டுவாங்க. இந்த லாஸ்ட் முடிவில் வந்து நம்ம ஏணிப்படி முடிச்சு போடலாம். இந்த ஒரு சுற்று வந்து ஃபுல்லாக நான் போட்டுட்டு காட்டுறேன். இப்போ வந்து ஒரு சுற்று வந்து நான் வந்து 7 கன் நாட் வந்து போட்டு முடிச்சிட்டேன். இனி வந்து ஏணிப்படி முடிச்சு போடலாம். ஏணிப்படி முடிச்சு வந்து நார்மல் நாட்டில் நம்ம போடுற மாதிரியே தான் இதுலேயும் ஏணிப்படி முடிச்சு போடணும். இந்த ஃபஸ்ட் நாட்டை வந்து கொஞ்சமாக லூஸ் பண்ணிடலாம். லூஸ் பண்ணிவிட்டு மேல் பக்கமாக தள்ளிடலாம். ரன்னிங் ஒயர் இருக்குது பாருங்கள், இந்த ரன்னிங் ஒயரை ரிவர்ஸாக ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த லூப்புக்குள்ளே விட்டுடலாம். விட்டுட்டு இந்த ஒயர் இருக்குது பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒயரு, அதை வந்து லூப்புக்குள்ளே விட்டுடலாம். இந்த ரன்னிங் ஒயரில் ஃபோல்டு பண்ண பாருங்கள், அந்த லூப் வழியாக விட்டு வெளியே எடுத்துடலாம். இப்போ இந்த நாட்டை வந்து நல்லா இழுத்து டைட் பண்ணிடலாம். இப்போ வந்து ஒரு சுற்று வந்து நமக்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு.
இதே போல் அடுத்த லைன்லாம் போட்டு வரலாம். அடுத்த லைன் வந்து எப்போதுமே நீங்கள் வந்து இந்த ஒயிட் கலர் ஒயரில் நார்மல் நாட் போடணும். இந்த நாட்டில் வந்து எனிப்படி முடிச்சு போட்டிருக்கோம் இல்லையா, இந்த நாட்டை விட்டுட்டு அடுத்த நாட்டில் தான் நம்ம போடணும். ரன்னிங் ஒயரை ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த ஒயிட் கலர் ஒயரில் வந்து நம்ம நாட் போடலாம். பாக்ஸ் நாட் போடணும். 7 கன் நாட்டில் ஃபஸ்ட் நாட் வந்து பாக்ஸ் நாட் தான் போடணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம 7 கன் நாட் போடலாம். இந்த லைனில் வந்து ஒயிட் கலர் ஒயரில் எல்லாமே நம்ம வந்து நார்மல் நாட் போடணும். ப்ளூ கலர் ஒயரில் எல்லாமே 7 கன் நாட் போடணும். அதை வந்து கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 4 லைன்ஸ் வந்து 7 கன் நாட் வந்து போட்டுவாங்க. நான் வந்து போட்டுட்டு காட்டுறேன். ஒவ்வொரு லைனுடைய முடிவுலையும் நம்ம வந்து ஏணிப்படி முடிச்சு கண்டிப்பாக போடணும். இந்த மாதிரி போட்டால் தான் நமக்கு டிசைன் சரியாக வரும். இதே மாதிரி 4 லைன்ஸ் வந்து போட்டுவாங்க. நான் போட்டுட்டு காட்டுறேன். இப்போ அந்த 4 லைன்ஸ் வந்து 7 கன் நாட் போட்டு நான் வந்து ஏணிப்படி முடிச்சு போட்டேன். இனி ரன்னிங் ஒயரை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். ரன்னிங் ஒயரை கட் பண்ணிவிட்டு ஒரு 4-5 நாட்ஸ் வந்து உள்ளே சொருகிடலாம். இப்போ வந்து ஒயரை வந்து உள்ளே சொருகிட்டேன். இனி வந்து கிராஸ் நாட் நம்ம போடணும். இப்போ பாருங்கள், ஒவ்வொரு நாட்லேயும் பக்கம் பக்கம் இந்த மாதிரி 2 கலர் ஒயர்ஸும் ஜாயிண்ட் ஆகி நமக்கு கிடச்சிருக்கு. இந்த 2 ஒயர்லேயும் நம்ம நாட்ஸ் போடணும். ஒரு ப்ளூ கலரும் ஒரு ஒயிட் கலரும் ஒயர் எடுத்துகிட்டு நம்ம நாட் போடணும். இப்போ ஃபஸ்ட்டு ஒயரை வந்து ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஒயிட் கலர் ஒயரை ஃபோல்டு பண்ணிவிட்டு ப்ளூ கலர் ஒயரை வந்து மேலே சுற்றிடலாம். அதுக்கப்புறம் இந்த ஒயரை மேலே வச்சுட்டு இதில் வந்து நாட் போட்டுடலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு மிக்ஸ்டு நாட் கிடைக்கும். 2 கலரும் மிக்ஸ் ஆகி கிடைக்கும். இந்த மாதிரி மிக்ஸ்டு நாட் கிடைக்கும். இதே மாதிரி எல்லா 2 ஒயர்லேயும் நம்ம நாட்ஸ் போட்டு வந்துடலாம். பக்கம் பக்கம் இருக்கிற 2 ஒயரை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பாக்ஸ் நாட் வந்து இந்த சுற்று ஃபுல்லாக நம்ம போட்டு வரணும். இந்த மாதிரி இந்த சுற்று ஃபுல்லாக போட்டு வாங்க. நான் போட்டுட்டு காட்டுறேன். இப்போ வந்து இந்த மாதிரி கிராஸ் நாட் வந்து ஒரு சுற்று ஃபுல்லாக நான் போட்டு வந்துட்டேன். இனி வந்து இந்த அருங்கோண டிசைனுக்காக மேலே வந்து ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி போடலாம். ரன்னிங் ஒயர் வந்து நான் வந்து ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் தான் யூஸ் பண்ணுறேன். அப்போ தான் வந்து டாட் டிசைன் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இந்த ரன்னிங் ஒயர் வந்து ஒரு 4-5 நாட்ஸ் வந்து உள்ளே சொருகிடலாம். இந்த மாதிரி ஒயரை வந்து உள்ளே சொருகிட்டு ஒவ்வொரு ஒயர்லேயும் நம்ம வந்து பாக்ஸ் நாட் போட்டு வரலாம். இந்த மாதிரி ரன்னிங் ஒயரை ஃபோல்டு பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஒயர்லேயும் நம்ம வந்து நாட் போடணும். அப்போ தான் நமக்கு வந்து அருங்கோண வடிவம் கிடைக்கும். இப்போ வந்து இந்த 2 ஒயரில் ஒரு ஒயிட் கலர் நாட்டும் ஒரு மிக்ஸ்டு நாட்டும் கிடச்சிருக்கு. இதே போல் தான் எல்லா இடத்துலையும் ஒரு ஒயிட் கலர் நாட்டும் ஒரு மிக்ஸ்டு நாட்டும் நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கிடச்சிருக்கு. இந்த மாதிரி ரன்னிங் ஒயரை யூஸ் பண்ணி இந்த சுற்று ஃபுல்லாக போட்டுவாங்க. நான் வந்து இந்த சுற்று ஃபுல்லாக போட்டுட்டு காட்டுறேன். இப்போ வந்து ஒரு சுற்று ஃபுல்லாக நான் வந்து இந்த மாதிரி ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி நான் போட்டு முடிச்சிட்டேன். இனி வந்து அடுத்த லைன் வந்து போட ஆரம்பிக்கலாம். அடுத்த லைன் வந்து நம்ம கிராஸ் நாட் தான் போட போகிறோம். இப்போ வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ஹெக்ஸகான் ஷேப் இருக்குது பாருங்கள். இதுக்கு மேலே இருக்க இந்த 2 ஒயரில் தான் அடுத்த சுற்றுக்கான நாட்ஸ் வந்து நம்ம போட போகிறோம். இப்போ பாருங்கள், இதில் வந்து ஒரு ஒயிட் கலர் நாட்டும் ஒரு மிக்ஸ்டு நாட்டும் இருக்குது. இதில் வந்து ப்ளூ ஒயர் இருக்குது, இதில் ஒயிட் ஒயர் இருக்குது. இது 2லையும் நம்ம நாட் போட்டுடலாம். ஹெக்ஸகான் ஷேப்புக்கு மேலே தான் நம்ம நாட் போடணும். அப்போ தான் வந்து அடுத்த லைன் வந்து நமக்கு வந்து பர்ஃபெக்டாக வரும். இப்போ நமக்கு ஒரு மிக்ஸ்டு நாட் கிடச்சிருச்சு. இந்த ஒரு நாட் போட்டிங்கன்னா போதும். அடுத்த நாட்டுக்கெலாம் நீங்கள் வந்து பார்க்க தேவையில்லை. அடுத்த நாட்லாம் நம்ம கரெக்டாக ஆல்ரெடி அந்த ஷேப்புக்கு எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் வரும். பாருங்கள், அடுத்த நாட்டில் வந்து இந்த ஹெக்ஸகான் ஷேப்பில் வந்து மேலே வந்து இந்த 2 ஒயர் இருக்குது. இதில் வந்து நம்ம நாட் போட்டுடலாம். இதே மாதிரி சுற்றி வர போட்டுவாங்க. இந்த சுற்று வந்து போட்டுட்டு அடுத்த சுற்று வந்து ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி போடுங்க. ரன்னிங் ஒயர் வந்து ஒயிட் கலர் யூஸ் பண்ணி போட்டுவாங்க. ஹெக்ஸகான் ஷேப்பில் வர்ற எல்லா இடத்துலையும் நமக்கு வந்து ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் தான் வரும். ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் வந்து யூஸ் பண்ண வேணாம்.
இந்த மாதிரி 5-6 லைன்ஸ் வந்து நீங்கள் போட்டுட்டு ஹெக்ஸகான் ஷேப்பில் வந்து நீங்கள் போட்டுட்டு மேலே வந்து 4 லைன்ஸ் வந்து இதே மாதிரி ப்ளூ ரன்னிங் வயர் யூஸ் பண்ணி சிவன்கட் நாட் வந்து போட்டுவாங்க. நான் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ வந்து இந்த கூடை வந்து நான் இவ்வளோ தூரம் வந்து போட்டு முடிச்சிருக்கேன். இதில் வந்து அருங்கோணம் வந்து 6 லைன்ஸ் வந்து அருங்கோண டிசைன் வர மாதிரி போட்டிருக்கேன். மேலே வந்து சிவன்கண் வந்து கண்டினியூ பண்ணியிருக்கேன். சிவன்கண் வந்து 3 லைன்ஸ் வந்து கண்டினியூ பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு லைன்லேயும் நான் வந்து ஏணிப்படி முடிச்சு போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் வந்து ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வரும். இந்த அருங்கோண டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஒயிட் கலர் மட்டும்தான் நமக்கு வந்து சிங்கிள் கலராக வந்திருக்கு. மற்றபடி மீதம் இருக்கிற ப்ளூ கலர் எல்லாமே வந்து மிக்ஸ்டாக தான் வந்திருக்கு. இதனால் வந்து இந்த மாதிரி டிசைன் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. பாருங்கள், ரொம்ப அட்ராக்டிவாக வந்திருக்கு. இனி வந்து ஒயரை வந்து உள்ளே சொருகலாம். ஒயர் வந்து நான் வந்து கரெக்டான அளவு எடுத்துருக்கனால இவ்வளோ ஒயர் தான் மீதம் இருக்குது. இதை வந்து நம்ம வந்து ஃபோல்டு பண்ணி உள்ளே சொருகலாம். ஒரு லைன் வந்து உள்ளே ஃபோல்டு பண்ணி நம்ம இன்செர்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம வழக்கமாக சொருகிற மாதிரி தான். இந்த 3வது நாட் இருக்குது பாருங்கள், இது ஃபஸ்ட் லைனு, இது செகண்ட் லைனு, இது தேர்ட் லைனு. தேர்ட் லைனில் வந்து இன்செர்ட் பண்ணணும். இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிவிட்டு இது அருங்கோணம் அப்படிங்கிறதுனால இது வந்து எந்த இடத்துல நாட் வருதோ அந்த இடத்துல நம்ம வந்து இன்செர்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒயர் வந்து எவ்வளோ லென்த் இருக்கோ அவ்வளோ லென்த் வந்து இன்செர்ட் பண்ணிடுங்க. இதே மாதிரி எல்லா ஒயரையும் இன்செர்ட் பண்ணிடுங்க. நான் இன்செர்ட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ வந்து இந்த கூடையில் வந்து எல்லா ஒயரையும் உள்ளே வந்து இன்செர்ட் பண்ணிட்டேன். இதுக்கு இந்த மாதிரி ஹேண்டில் போட்டிருக்கேன். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இது வந்து டபுள் ஹேண்டில். இந்த டபுள் ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.